ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன் சைட். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதையும் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். வெங்காயம் வதங்கி அவ்வளோ தூரம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா அந்த தோல் சுருங்கி வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பம்ப்கின் சீடு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வாட்டர்மெலன் சீடு இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம், இல்லை வால்நட் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இதில் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். பட்டரை வந்து மெல்ட் ஆக்கிக்கலாம். பாருங்கள், பட்டர் இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பை வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலா பொரிஞ்சதையும் அந்த ஆற வச்சு அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வந்து குக் ஆகி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக அந்த ஜார் கலவாக இருக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லா மசாலாவும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மசாலா. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அப்படியே போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கசூரி மேத்தி, இது வந்து காய வச்ச வெந்தயக்கீரை. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.